இந்த வீடியோவில் நாங்கள் 2025 எம்சிக்கு 10வது எம்சியை பார்ப்போம். என்னென்னா இந்த எம்சிக்குள்ளே வந்திருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு எஸ்ஏயில் எதிர்பார்த்த இந்த கேள்வி இந்த வருஷம் எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் உண்டு. கணக்கு பேர் லைட்டை தான் எதிர்பார்த்தோம். நான் கூட லைட்டை தான் எதிர்பார்த்தது. ஆனால் சவுண்டுக்குரிய கேள்விகள் தான் வந்திருந்தது. லைட்டில் ஒரு பாட் கூட போடப்பட இல்லை. பரவாயில்லை. ஆனால் இது ஒரு எஸ்ஏயாக எதிர்பார்த்த கேள்வியை எம்சிக்கு அடக்கியிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவர் தனது கேள்வியை நான் வாசிக்கிறேன். கேள்வி நீங்கள் கீழே பார்க்கலாம். ஒருவர் தனது கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் வரை உள்ள தூரத்தில் இருக்கும் பொருட்களை மாத்திரம் தெளிவாக பார்க்கலாம். தூரத்தில் இருக்கும் பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு தேவையான வில்லையினுடைய வகையையும் தயோத்திலான வலுவும் யாவை? சரி, இப்ப பொதுவாக என்ன நடக்கிறன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப என்னன்னா தனது கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள பொருளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தெளிவாக. ஆனால் தூரத்தில் இருக்கும் பொருளை தெளிவாக பார்க்க தேவையானன்னு போட்டால் அங்கே பார்க்க தெரியல, பார்க்க விளங்குது இல்லை. இப்போ அதுக்கு தேவையானது பார்க்கணுமன்றதுக்காக தான் அவர் போகிறார். ஆகவே இங்கே என்ன பிரச்சனை நடந்து போயிட்டுருன்னு சொன்னால், அந்த கண்ணில் இப்படி ஒரு கண்ணுண்டா அவர் செய்மை புள்ளி அண்மை புள்ளின்னு இருக்குது. இப்போ செய்மை புள்ளி வந்து குறைஞ்சிச்சு. இப்போ செய்மை புள்ளி குறைஞ்சதாக இருந்தால் அதை நாங்கள் குறும்பார்வைன்னு சொல்லுவோம். சரிதானே? அண்மை புள்ளி வந்து நீள் நீர் பார்வை. அப்படின்னா குறும்பார்வை என்ன அர்த்தம்? கிட்ட பார்வை மட்டும் தெரியும், தூர பார்வை தெரியாது. இப்ப என்ன நடந்திருக்கு இங்க வர குறைபாடு? செய்மை புள்ளி வந்து குறைந்துள்ளது. அப்ப இவர குறைபாடு என்னவா இருக்கும்? குறும்பார்வையா இருக்கும். அதான் குறும்பார்வைன்னா என்ன செய்யும்? கிட்ட பார்வை வழியா தெரியும், தூரத்தில் உள்ள போல தெரியல. அதனாலதான் அவர் வில்ல ஒன்று போட்டு நான் கண்ணாடி ஒன்று போட போறேன் நிக்கிறேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை இவருக்கு? ஓகே, இப்படியே ஒரு வில்லை வைப்போம். நடந்த போது இந்த ஏபி என்ற ஒரு வில்லை வைப்போம். இவருக்கு என்னமா 50 சென்டிமீட்டருக்கு வடிவா தெரியுமா? என்ன செய்யணும்? 50 சென்டிமீட்டருக்கு வந்து வடிவா தெரியும். அப்ப இந்த முடிவிலில் இருக்கிற பொருள் வார கதிர்களை இவருக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்? 50 சென்டிமீட்டர்ல கொண்டாந்து வச்சு விழுத்தி கொடுக்கணும். இங்க கொண்டாந்து விழுத்தணும், இங்க கொண்டாந்து விழுத்தணும். அப்ப அப்படி விழுத்தினாத்தான் இவருக்கு என்ன செய்யும்? இவருக்கு அந்த பொருள் முடிவில் உள்ள பொருள் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஏபி என்ற வில்லைக்கு நான் வந்து வில்லை சூத்திரத்தை பாய்க்க வலிக்கிறேன். ஏபி என்ற வில்லைக்கு வில்லை சூத்திரம் பாய்க்கிறேன். அப்ப ஏபி எனும் வில்லைக்கு என்னதை பாய்க்க போறேன்? வில்லை சூத்திரம். என்னவா? ஒன்றுங்கள் வி செய்ய ஒன்றுங்கள் யூ சமன் ஒன்றுங்கள் எஃப். பிம்பம் எங்க நிக்குது? 50. கதிர் இப்படி போகுது, இப்படி வருது பிம்பம் அளக்கிறோம். அப்ப என்ன? பிளஸ். அப்ப ஒன்றுங்கள் 50 சாய ஒன்றுங்கள் யூ எங்க இருக்கு? முடிவிலி சமன் ஒன்றுங்கள் எஃப். ஆகவே ஒன்றுங்கள் எஃப் வந்து என்னவா? முடிவிலி தானே, ஒன்றுங்கள் முடிவிலி 0. ஆகவே ஒன்றுங்கள் 50 சொல்ற. அப்ப இதுல இருந்து என்ன வருது? எஃப் சமன் 50 சென்டிமீட்டர். வில்லை சூத்திரத்தின்படி இது பிளஸ் வரும்னு சொன்னா என்னவா இருக்கும்? இது வந்து என்னவா இருக்கும்? குழிவு வில்லை. அப்ப நாங்க வில்லையை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வில்லை என்ன? குழிவு வில்லை. குழிவு வில்லையில 50 சென்டிமீட்டர்ல உள்ள குழிவு வில்லையை, குழியச்சூரம் உள்ள 50 சென்டிமீட்டர்ல உள்ள குழிவு வில்லையை பார்க்கணும். என்ன வில்லை? குழிவு வில்லை. என்ன வில்லை? குழிவு வில்லை. சரி, அப்படியே நகர்ந்திஞ்சால போவோம். இப்ப கேட்ட கேள்வி என்ன? வலு. இவர வலு. ஆகவே வலு வலு சமன் என்ன? ஒன்றுங்கள் எஃப் சமன் ஒன்றுங்கள் 50 10,000 மீட்டர்ல போடுவோம். சென்டிமீட்டர். ஆகவே வலு என்னவா இருக்கும்? வலு 100. ஆகவே 2 தயோத்திரண்டு வரும் டி. ஆனா இதுக்குரிய
பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கும்போது இந்த வில்லைக்குரிய தான் பார்ப்போம். வில்லை சூத்திரத்துல வேற மாதிரியும் பளுவுக்கு வேற மாதிரியும் எழுதுவோம். அதன் அடிப்படையில பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா குழி வில்லைக்கு மைனஸ் வரும். ஆகவே வலு வந்து என்னவா இருக்கும்? வலு வலு -2d என்று வரும். அப்ப விடை வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? விடை முதலாவது விடை. சரியா? விடை முதலாவது. விடை முதலாவது. ஆனா இந்த சில சின்ன இந்த விஷயங்கள்ல சில நேரம் மாறுபட்ட விஷயங்கள் வந்திருக்கும். சில பிள்ளைகள் பிளவுபட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில வில்லை சூத்திரத்துல குவியத்தூரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பிளஸ் அண்டா பிளஸுக்கு வந்து குழி விலையும் மைனஸ் வந்து குவி விலையும் வரும். ஏன்னா வலுக்கு மாறி வரும். சரிதானே? அது கவனமா பார்க்கணும். இந்த வருடங்கள் வராட்டியும் அடுத்தடுத்த வருடங்கள்ல இது முக்கியமான இடமா இருக்கும். இதுல பிள்ளைகள் சில நேரம் பிள்ளையோட முதல்ல இங்க வச்சு நாங்க என்ன வில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு இதை கவனமா எடுக்கணும். நல்ல காலம் என்னன்னா 2 போட்டு மைனஸ் பிளஸ் போட்டிருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க. ஆனா போட்டிருக்கு 4வது விட போட்டிருக்கு. ஸோ அதுல சில நேரம் பிள்ளைகள் 4வது விடைய மாட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு விட வந்து முதலாவது விடை.